ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் ஸ்பெசிஃபிக்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா டெக் ஏஐஸ் பற்றி தான் மேஜராக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அண்ட் அதர் ரிலவெண்ட் ஏஐஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வச்சு பீப்புள் ஆர் டூயிங் மெனி திங்ஸ். நம்ம ப்ரொடக்டிவிட்டியோ டெய்லி லைஃப் ரிலேட்டட் திங்ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது எப்படி நம்ம கிராப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு டூல்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் அந்த டூல்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதில் வந்து எப்படி டேட்டாஸ் புல் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம வந்து டெய்லி யூசேஜ்க்கான எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன நீங்கள் பார்க்க போகிறோம்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா SQL பீப்புள். பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் SQL அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா SQL queries வந்து ரொம்ப யோசிக்காமல் சிம்பிளாக அந்த லாஜிக்ஸை வச்சு எப்படி query வந்து புல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி அண்ட் அனதர் ஏஐ டூல். அந்த டூல்ஸை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட் ஜிபிடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏஐ டூல். தட் வில் கிவ் அஸ் query நம்ம போட்ட உடனே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சாட் ஜிபிடி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பேசிக்காக வில் கோ வித் SQL ஃபர்ஸ்ட். SQL வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் தெரியாது, பட் எனக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான query வேணும் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். நம்ம வந்து சாட் ஜிபிடி கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாம். சாட் ஜிபிடி வந்து நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா நம்ம செட்டிங்ஸில் போய் தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டோம்னா கீபோர்ட் செட்டிங்ஸில் நமக்கான தமிழ் லாங்குவேஜ் வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஐ வுட் சஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மோஸ்ட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் சாட் ஜிபிடியால் சில விஷயம் வந்து கரெக்டாக அக்யூரஸியாக நம்மக்கிட்ட கொடுக்க முடியாது. அந்த பேசிஸில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷே வச்சுக்கோம். பட் எனியோ ஐ ஷோ யூ தமிழ் லாங்குவேஜ் டைப்பிங் தட் உங்களுக்கு தெரியும் அது எப்படி என்ன எதனால நான் வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸல்லே தமிழில் டைப் பண்ணுறேன். எக்ஸல் ஃபார்முலா இன் தமிழ். நான் என்ன இங்கிலீஷ் டைப் பண்ணாலும் அது வந்து தமிழ் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு ரிப்ளையும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயுமே வரும். பட் ஆனால் சில இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸாக்டாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இதில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இங்கிலீஷே யூஸ் பண்ணீங்க உங்களோட எல்லா இதுக்குமே. பேசிக்ஸாக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எக்ஸல் ஃபார்முலா இன் தமிழ் கொடுத்தேன், பட் அதால் வந்து அது ஜஸ்ட் டெஃபினிஷன் தான் கொடுக்குது. இப்போ நான் இதே வந்து give me formula for sum a1 and a2 in Excel அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதால் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்யூஷன் வந்து புரிஞ்சிக்க முடியல. மேபி நான் கூட தப்பாக கொடுக்கலாம், எனக்குமே அது வந்து கரெக்டாக கொடுக்க வரலையா என்னன்னு தெரியல. பெட்டர் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் லைக் யூ பெட்டர் கோ வித் இங்கிலீஷ். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஃபார்முலாக்காக ட்ரை பண்ணோம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம SQL query தான் சொன்ன மாதிரி. SQL ஒரு பேசிக் டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கேட்பேன். நான் ஜஸ்ட் அதுக்கிட்ட வந்து give me a SQL query to create table with table name as employee அவ்வளோதான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு SQL query டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். query கொடுத்து முடிஞ்சால் அதோட எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக எனக்கு வந்து கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி எனக்கு இது கொடுக்குது. ஓகே, இது வந்து query-யை கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் கேட்கலாம். எப்படி கேட்கலாம், இந்த மேலே கொடுத்த query-க்கு give me an example for the above query given. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி நேம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். இதை நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு query-யே வந்து நீங்கள் இதே ஜெனரேட் பண்ணிடலாம். ஈவன் அதோட நேம்ஸ் அதோட டேட்டாஸோட கொடுக்கும். இதை நீங்கள் வந்து உங்கள் query டேபிள் SQL டூல்லையோ நீங்கள் எதில் போட்டு எடுக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்து அந்த டேட்டாஸ் மட்டும் மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான query ஜென்ரேட் ஆகிடும். இது ஒரு சிம்பிளான query நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான query கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே நான் வந்து ரைட்டுன்னு சொல்லுவேன். write me an SQL query to join two tables which has distinct value. இது கொஞ்சம் பிட் காம்ப்ளெக்ஸாக எனக்கு தெரியுது. அதனால் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரிஞ்சா நீங்கள் வந்து இன்னும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற வேணா எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரிஞ்சால் நீங்கள் அதை கூட வைக்கலாம். இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் செலக்ட் டிஸ்டிங் காலம் நேம் டேபிள். இதை விட பெட்டராக இன்னும் நிறைய பண்ணலாம். காம்ப்ளெக்ஸான கோட்ஸ் கூட வந்து யூ கேன் ஏபிள் டு ஜெனரேட். நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஐ ஷோ யூ that as well. இந்த இது பார்த்தீங்கன்னா ரைட் query to find the number of employees whose date of birth is between இந்த date range and group according to gender. என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட டேட்டாஸ் இருக்கும். சாட் ஜிபிடியில் இருக்க ஒரே ஒரு
டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இட் வில் ஹேவ் டேட்டாஸ் ஒன்லி பிஃபோர் 2022. ஓகேங்களா, 2022க்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணும். பட் இந்த மாதிரி கோட் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லைக் எக்ஸ்ட்ராக்டிங் கோட்ஸ். நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வச்சு நம்மளோட கொஸ்டின்ஸ், அதாவது எனக்கு query எழுத தெரியாது, பட் எனக்கு வந்து அந்த கொஸ்டின் தெரியணும், எப்படி எப்படி எழுதணும்னு மட்டும் எனக்கு தெரியும். மேபி இல்லைனா என்னோட கொஸ்டின் தான் எனக்கு query வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி ஈஸியாக எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹூவர் ஒர்க்கிங் இன் எஸ்கியூஎல், ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்று. சிமிலர்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ரைட் அ query to fetch the department for the employees of the department ascending order. ஸோ இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். மேபி இட் குட் டேக் சம் டைம், பட் மோஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வித்தின் 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதோட ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நான் ரியலி எனக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதே தான் ஐ வாண்டட் யூ பீப்புள் ஆல்சோ டு நோ ஹவு இட் இஸ் பீங் வருது. உங்களுக்கு மொத்த query-யும் பில்ட் பண்ணி கொடுத்துரும். அது கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரைக்கும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு வெறும் query மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ஆன்சர்ஸோட கொடுக்கும். எதனால அந்த query வந்திருக்கு, இதோட பர்பஸ் எப்படி என்னன்னு எல்லாமே இட் வில் ஹேவ் இன் டு திஸ். திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். சிமிலர்லி நம்ம வந்து எக்ஸல் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த எக்ஸலுமே வந்து வி கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் ஃப்ரம் தி சேம் சாட் ஜிபிடி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து எனக்கு ரைட் அ ஃபார்ம் ரைட் like an Excel formula to sum A1 to A10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரியுது, நம்ம சாட்ஜிபிலிட்டி போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஐம் ஷோயிங் யூ ஹவு. இப்போ இந்த சம் A1 to A10 கொடுத்துட்டு நான் காப்பி கோட் பண்ணிட்டு நான் என்னோட எக்ஸல் எடுத்து நான் வந்து 1 2 ஃபில் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, மேபி இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ளாஷ் ஃபில் பண்ணுறேன், போட்டு அந்த ஃபார்முலா இங்கே போட்டுட்டு ஸோ ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இட். ஸோ அந்த ஃபார்முலா A1 to A10. திஸ் இஸ் வெரி ஈஸி வே ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ இதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தானே, எனக்கு வந்து எக்ஸல் ஃபார்முலா தெரியல, பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஹாவ் கவுண்ட் இஃப் மாதிரி வேணும். ஸோ ரைட் ரைட் எக்ஸல் ஃபார்முலா டு count the entire row if the value is greater than 10 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு என்டையர் ரோ ஒரு கவுண்ட் வேணும், இது அந்த வேல்யூ வந்து 10 மேலே இருந்தால். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அது கொடுத்துட்டு ஸோ என்ன எதனால இந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன் என்டையர் ரோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் பற்றி நமக்கு கேட்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, ஃபார்முலாஸ் கொடுக்கும். ஈவன் எனக்கு ஃபார்முலாஸில் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கும். எனக்கு நம்ம கிட்ட சில டைம் ஃபார்முலாஸ் இருக்கும், பட் அந்த ஃபார்முலாஸ் எதனால அது போட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஃபார்முலா காட்டுறேன். நான் வந்து கிவ் மீ எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் ஃபார்முலா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் இந்த ஃபார்முலாவோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டமாக ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சொல்லும். ஸோ இதனால் நம்ம எல்லா ஃபார்முலாஸும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். வீலுக்கு என்ன, எதனால பண்ணணும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி வேல்யூஸ். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி வச்சு ஹவு வி கேன் கெட் த ஃபார்முலாஸ் அண்ட் queries நம்ம பார்த்துக்கலாம். SQL and எக்ஸல் ஃபார்முலாஸ்லாம். இதே வந்து சாட் ஜிபிடி இல்லாமல் வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அன் ஏஐ டூல். அந்த ஏஐ டூலோட லிங்க் என்னன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் text2sql.ai. ஸோ இந்த ஒரு வெப்சைட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதில் வந்து போத் SQL as well as எக்ஸல் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்கும். சிமிலர் டு சாட் ஜிபிடி தான். இதில் வந்து உங்களுக்கு queryயும் ஜென்ரேட் பண்ணும், அட் த சேம் டைம் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணும். ஈவன் இதில் வந்து கூகுள் ஷீட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ இது என்டையர்லி ஃப்ரீ தான், அந்த ஃப்ரீ ஏஐ வெப்சைட் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
I'll show you ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் நினைக்கிறேன். ஸோ இது லாகின் பண்ணணும். ஸோ என்னோட லாகின் வச்சு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப் ரைட்டில் SQL எக்ஸல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் மேஜராக இருக்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் எக்ஸ்பிளைன். ஸோ சிமிலர் நம்ம சாட் ஜிபிடியில் வந்து நம்ம போட்டு நம்ம டைப் பண்ணணும். பட் இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் ஜென்ரேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு டவுட் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ரைட் ரைட் அ query ரைட் queryனே பண்ணலாம். ரைட் அ query to fetch more than two employee where the phone numbers are same அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடிச்சு நீங்கள் என்ட்ரு வச்சிங்கன்னா செலக்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாய் வேறு ஃபோன் இன் செலக்ட் ஃபோன் ஃப்ரம் குரூப் பை ஃபோன் ஹேவிங் கவுண்ட் ஆகும். ஸோ இது டீட்டெயிலாக கொடுக்கும். இதே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைனில் வந்து நான் வந்து செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் டேபிள் நினைக்கிறேன். இதோட எக்ஸ்பிளேஷன் எனக்கு தெரியல. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு வச்சுன்னா இட் வில் கிவ் மீ an explanation. So select all records from table SQL select star from table right. ஸோ இதுதான் வந்து வில் ஹேவ் திஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான், பட் இது ஒரு லிமிடெட் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ் டு ஹேவ் சாட் ஜிபிடி நம்ம இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வி ஆர் மோஸ்ட் லைக் டிபெண்ட் ஆன் சாட் ஜிபிடி. பட் அதுவும் இப்போ நம்ம வந்து பெய்டாக போகலாம் தெரியல. ஸோ தீஸ் ஆர் லைக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் எக்ஸ்பிளைன் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸல் அண்ட் கூகுள் ஷீட்ஸ் ஒரு ஃபார்ம்னாவும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சாட் ஜிபிடியில் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரலன்னா நீங்கள் ஒரு ரீப்ளேஸ் பண்ண அந்த ரெண்டு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஏஐ வெப்சைட்ஸ் வேர் வி கேன் ஏபிள் டு கெட் மோர் நம்பர் ஆஃப் நம்மளோட டெய்லி பர்பஸ்க்கான ப்ரொடக்டிவ் டூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஒரு டூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து please subscribe to this channel so that we'll have a clear cut description of all the AI tools which is being very useful for us. And this channel subscribe பண்ணுங்க so that you will have more number of information to be learned. Thank you. Thanks for watching and please subscribe. Thank you.